கேட்டியா? இப்போ நான் என்ன சொன்னேன்? பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு. எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்னு உன்னை கேட்டேன். கேட்டனா? நீ எவ்வளோ மார்க் என்ன கேட்ட? நான் எவ்வளோ சொன்னேன்? 300 சில்லற இல்லை 350 எவ்வளோ மார்க் இருந்துச்சு? 301. உனக்கு முதல் மார்க் சொல்லும் போது 297 சொன்னேன். அடுத்து 329 சொன்னேன். எவ்வளோ மார்க் வந்துருக்குது? 331. ஆக மொத்தம் 400 தான். 400க்கு மேலே வாய்ப்பு இல்லை அப்படின்னு. புரியுதா? இப்போ நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா பரவாயில்ல, ஆனால் கிடைக்குமான சந்தேகம். புரியுதா? என்ன கேட்க வந்துருக்குற? கவர்மெண்ட் காலேஜ் வேணும், ஆனால் கிடைக்குமான சந்தேகம். இருந்தாலும் அவர் சொன்ன மார்க்கு தான் நமக்கு வந்துருக்குது. அவர் இருந்தாலும் நம்ம காலேஜ் வாங்கி கொடுத்துருவாரு. வாமா பூஜை போட போறாங்க, நேரமாக போயிட்டு அப்படி எப்படியா பிடிச்சி கேட்டு வந்துடலாம். வேகமா நடா, நீ வயசு போய் நடப்ப, நான் நடப்பனா வேகமா வா. நீ வேற, அப்புறம் அவர் வேற ஏதாவது சொல்லி கூட போறாரு. அவர் சொன்ன மாதிரி வந்துருச்சு. முதல்ல அவர் போய் முன்னாடி பிடிச்சி காலேஜ் சீட் வாங்கிக்கலாம். கரெக்டா? இப்போ கவர்மெண்ட் காலேஜ் சீட்ல போட வாங்கிடலாமா? அப்படி வாங்கின கடைசி எனக்கு என்ன செய்வேன்? சொன்ன செஞ்சரியா? போகணும் சாமி. சரி, வீட்டில் இருக்கிறது 200 தான் சொன்னேன். அந்த காசு எடுத்து செலவு என்ன முடியும்? சீட்டு வாங்கி கொடுத்துடலாம். வாடா சீக்கிரம் சீட்டை வாங்கி கொடுத்துருண்டா. சரியா? சீட்டை வாங்கி கொடுத்து படிப்பு நல்லா கொடுத்து தான் வீட்டுக்காரருக்கு தனக்கு கொஞ்சம் சண்டையாகவே இருக்குது. தேவையில்லாமல் சந்தேகம் பண்ணுறாரு. வருமானம் வர மாட்டேங்குது. தொழிலையும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உங்களை வாழ வச்சு கொடுத்தா போகல. வாழ வச்சு கொடுத்துறேன். வேற என்ன வேணும்? கிடைக்கணுமா கிடைக்க வேணாமா? கிடைக்கணும், அதையும் வாங்கி கொடுத்துறேன். வேற 6 மாசத்துக்கு பண்ணி போகணும். உனக்கு கேட்காத மாதிரி தமிழ் சமாளி கேட்டு முடியா? என்ன நினைச்ச விளக்கம்? சரி, அதை யார் உனக்கு 3 நாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறா? 3 நாள் கழிச்சு வருவேன், காசு கொடுத்தா கொடுக்குறாங்க. கரெக்டா? ஆமாம், கேட்க மாட்டாங்க. சுதாரிச்சு பிடிச்சிக்க. கொடுக்கறது ஏன் பாடு, காக்கிறது உங்க பாடு. கிடைக்கும். அப்படியே போய் என்ன மாப்பிள்ள விளக்கம்? திருப்பதி ஒரு வாட்டி போயிட்டு வந்தா பரவாயில்ல. யார் நினைச்சது? ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.